தளபதி விஜய் அவர்களுக்கு இந்த ஜனநாயகன் படம் கடைசி படம் வந்து கிடையாது. அவரு இன்னும் படம் வந்து நடிக்க போறாரு அப்படின்ற விஷயங்கள் இப்ப வெளியில வர வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நானும் பெருசா எதிர் வந்து பார்த்தேன். நான் வந்து என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன், நீங்களும் சேஃபா அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க. உங்க எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கா என்னன்னு வந்து தெரியல, கோட் அப்படின்ற ஒரு படம் எடுக்கப்படும் போதே இதுதான் விஜய் அவர்களோட கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டுச்சு. ஸோ அதுக்கான அடையாளமா தான் துப்பாக்கிய சிவகார்த்திகேயன் கையில வந்து கொடுத்துட்டு அவரு சினிமா விட்டே போற மாதிரி ஒரு சீனும் வந்து வைக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அந்த காரணத்தினாலதான் டைட்டிலே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டிலே வந்து வைக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த படம் தான் கடைசியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்ட நிலையில இல்ல அவர் அரசியலுக்குள்ள போறதுனால அரசியலை ப்ரொமோட் பண்ற விதமா இன்னொரு படம் நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டுச்சு. ஸோ அதே மாதிரி ஜனநாயகன் அப்படின்ற ஒரு படத்துல வந்து நடிச்சாரு. ஸோ அந்த படம் அரசியலை ரெஃபர் பண்ணி அதை ப்ரொமோட் பண்ற விதமா இருந்துச்சு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஸோ இப்படி விஜய் அவர்களுக்கு ஜனநாயகன் தான் கடைசி படம், அவரு இதுக்கப்புறம் அரசியல வந்து குதிச்சுட்டாரு. ஸோ அதனால சொல்ல தவற மாட்டார் இந்த விஜய் அப்படின்ற மாதிரி தொண்டர்கள் எல்லாருமே பேச வந்து ஆரம்பிச்சாங்க. பட் எதிர்பாராத விதமா ஜனநாயகன் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே இன்டர்நெட்ல லீக் வந்து பண்ணப்பட்டுச்சு. ஸோ அந்த காரணத்தினால விஜய் அவர்கள் நஷ்டம் வந்து ஏற்பட்டுருச்சு ப்ரொடியூசருக்கு. ஸோ அதனால அந்த ப்ரொடியூசருக்காக இன்னொரு படம் நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி இப்போ பேசப்பட்டுட்டு வந்து இருக்கு. மேபி எலெக்ஷனுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் நிறைய படம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கு. ஸோ அப்படி விஜய் அவர்கள் திரும்ப சினிமா வந்து நடிக்கணும். ஸோ அப்படி நடிக்கும் போது எனக்கு சிவாசி பார்ட் 2 வந்து வேணும். ஸோ அந்த படத்துல அம்மாவுக்கும் விஜய் அவர்களுக்கும் உள்ள சென்டிமெண்ட் அப்படின்றது இப்ப பார்த்தா கூட கண்ணை வந்து கலங்க வைக்கும். ஸோ அப்படி ஒரு படம். ஸோ அதுக்கான பார்ட் 2 எனக்கு விஜய் அவர்கள்ட்ட இருந்து கண்டிப்பா வந்து வேணும், என்னோட ஆசை நிறைவேறணும். ஸோ இந்த ரெக்வஸ்ட்டை விஜய் அவர்களுக்கு வச்சு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். ஸோ இதை பத்தி நீங்க உண்மையிலேயே என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க. தெய்வத்துக்கே மாறு வேஷமா, மகாராணிக்கு இங்கே 7 வேஷமா.